விசுவாசிகள் எல்லா பேருமே சுவிசேஷத்தை பரப்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பரப்பினார்கள். அப்போ ஒரு முக்கிய வேலை பவுல் சொல்லிக் கொடுக்கிறாரு. சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் அது எனக்கு ஐயோ. ஆகையினால ஊழியக்காரர்கள் மட்டும் கிடையாது, அதோடு கூட விசுவாசிகளுக்கும் இந்த பொறுப்பு மிகவும் அவசியம் என்பதை உணர வேண்டும். அதனால தான் இந்த ஊழியர் கொடுகையில் அன்புக்குரிய விசுவாசிகளையும் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறபடினாலே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம எல்லா பேருக்கும் ஆண்டவர் ஒரு பெயர் கொடுத்திருக்கிறார். என்ன பெயர் தெரியுமா? நீங்கள் மட்டும் கொத்தனார் கிடையாது, நாங்களும் கொத்தனார் தான். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்க பேர் என்னது சொல்லுங்க? கொத்தனார். கொத்தனார் என்ன செய்வார்? ஐயோ, எத்தனையோ கொத்தனாரை கூப்பிட்டு வீட்டில் எவ்வளவோ வேலை செய்திருக்கிறோம். ஆனாலும் கொத்தனார் என்ன செய்வார்னு சொல்ல மாட்டீங்களா? நீளமாக இருக்கிற கல்லை தட்டி செதுக்கி அதை சரியான இடத்துல ஷேப்பாக வச்சிருவார். சில கல் ஷேப் இல்லைன்னா நீங்கள் பார்த்த உடனே என்ன சொல்லுவீங்க? இது ஏன் தள்ளி நிற்க கொத்தனார கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்போம் இல்லை? நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தள்ளி நிற்கிற சில சுபாவங்கள் உண்டு. அதையெல்லாம் ஆண்டவர் செதுக்கி எங்கே வைக்க விரும்புகிறாரு? சரியான இடத்துல அவர் வைக்க விரும்புகிறார். அதனால தான் ஒரு பாட்டு கூட பாடுவாங்க, கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் கட்டிடுவோம் கேரி சேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் கட்டிடுவோம் கேரி சேசுவுக்காய். சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் கட்டிடுவோம் கேரி சேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் கட்டிடுவோம் கேரி சேசுவுக்காய். ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செய்யலாம் கற்களாலே. உத்தமர் இயேசுவின் அஸ்திபாரம், உத்தமர் இயேசுவின் அஸ்திபாரம் பத்திரமாக தாங்கிடுவார், பத்திரமாக தாங்கிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் கட்டிடுவோம் கேரி சேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் கட்டிடுவோம் கேரி. அல்லேலூயா. அப்ப யார் கொத்தனாரு சொல்லுங்க? எஜமான் அவரு, கொத்தனார் யாரு? நம்ம எல்லாரும் தான். நம்மளை கொண்டு தான் ஒவ்வொரு கல்லாக தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய மகிமையுள்ள ராஜ்யத்தை கட்டி கொண்டு வருகிறார். அதற்கு உங்களையும் என்னையும் தேவன் இந்த மகிமையான அழைப்பை கொடுத்து அழைத்திருக்கிறாரே. அந்த அழைப்பை நினைச்சு ஒரு நிமிஷம் கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு பேசும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சரியாக 9 மணிக்கு முடிக்க வேண்டும். சரியாக 9 மணிக்கு முடித்து விடுவேன். அதை விட ஒரு நிமிடம் கூட தாண்ட விட மாட்டேன். உங்களுக்கு இந்த செய்தி கேட்கும்படியாக யூடியூப்லையும் போடப்படும், நீங்கள் கேட்கலாம். இந்த கொடுகைக்காக நான் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் எனக்கு ஒரு தலைப்பை கொடுத்தார். நோவாவுடைய ஊழியத்தின் தலைப்பை எனக்கு கர்த்தர் கொடுத்தார்.
அந்த தலைப்பின் கீழே நான் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க ஆரம்பித்தேன். திருப்பிக் கொள்ளுங்கள். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை சத்தமாக யாராவது ஒருவர் வாசிக்கலாம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கவனியுங்கள். நோவா என்கிறதான மனிதன் இந்த உலகத்தில் காணப்பட்ட பொழுது அவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியத்திலே அவருடைய பிரசங்கம் நீதிக்குரிய பிரசங்கமாக இருந்தது. நல்லா கவனிக்க வேண்டிய பகுதி. நான் சொல்றத நீங்க கவனமாக கேட்டால் அது விளங்கும். இத்தனைக்கும் அவர் அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகம் என்று வாசிக்கிறோம். தெய்வ பக்தி உள்ள மனிதர்கள் இல்லை, தெய்வ பயம் உள்ள மனிதர்கள் இல்லை, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற மனிதர்கள் இல்லை. ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஆண்டவரை ஆராதனை பண்ணினார்கள் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சேத்துக்கு ஏனோஸ் என்கிறதான ஒரு மகன் பிறந்தான். அவன் பிறந்த பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார்கள். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். நல்லா கவனிங்கள். ஏனோஸ் என்கிறதான அந்த பிள்ளை பிறந்த பொழுது உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை பார்க்கும் பொழுது அவபக்தி உள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள். ஆனால் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், தொழுது கொள்ள முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் தனிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கை அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் உள்ளத்திலே அவபக்தி நிறைந்ததாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் இந்த நோவா என்கிறதான மனுஷன் பிறக்கிறான். வாசிக்கலாம். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சபித்த பூமியிலே தனக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார்கள். அப்போ அவபக்தி நிறைந்த உலகம், தொழுது கொள்ளுகிறார்கள். அந்த காலகட்டத்தில் நோவா பிறக்கிறார். பிறக்கும் பொழுதே அவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது, இவன் நம்மை தேற்றுவான். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழுகிற அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தாசர்களே, ஊழியக்காரர்களே, நாம் பிறக்கும் பொழுதே நம்மை குறித்ததான ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் என்ன? இவன் நம்மை தேற்றுவான், இவர் நம்மை தேற்றுவார். இன்றைக்கு அந்த தேற்றக்கூடிய ஒரு வார்த்தை பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தேற்றரவாளன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேற்றரவாளன் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது நாமும் இந்த நோவாவை போல மற்றவர்களை தேற்றக்கூடியவர்களாய் மாறிவிடுகிறோம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எஸ். நானும் ஆண்டவரே, நெருக்கத்தின் மத்தியிலும், துயரத்தின் மத்தியிலும், இழப்புகளின் மத்தியிலும், பலவிதமான வறுமையின் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே என்னையும் ஒரு நோவா போல இந்த ஊழியத்தை கொடுத்து மற்றவர்களுக்கு நன்மை செய்து
அவர்களையும் தேற்றுகிற ஒரு நபராய் என்னையும் ஆண்டவரே இந்த ஊழியர் கொடுகளை வந்திருக்கிற என்னை மாற்றுவீராக. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த ஊழியத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அவபக்தி நிறைந்த உலகம், தொழுது கொள்ளுகிறான், ஆராதிக்கிறான், ஆனா கண் சுருகி போய் இருக்கிறார்கள், இழந்து போய் இருக்கிறார்கள், மறைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள், மரண இருளுக்குள் இருக்கிறார்கள். இவர்களைத்தான் தேற்றும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்து இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அதனால தான் இவனுக்கு ஒரு பேர் நோவான்னு சொன்னாலே எங்களை தேற்றுகிறவன். இப்ப இந்த ஊழியத்தில் அவர் தேற்றுகிறவர் மாத்திரமாய் காணப்படவில்லை, அவர் கிருபை பெற்றவராக இருந்தார். வாசிக்கலாம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவபக்தி உள்ளவர்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க, ஆராதனை பண்றாங்க. ஆனா இந்த பிள்ளை நோவா பிறக்கிறாரு, ஆனா இவருக்கு மட்டும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது. இது ரொம்ப பாக்கியம், ரொம்ப பாக்கியம். எல்லாருக்கும் கிடைக்கிற பாக்கியம் அல்ல. மரியாள் கூட வீட்டுக்குள்ள இருந்தா, காபிரியேல் தூதன் உள்ள வரும் பொழுது முதல் வார்த்தையை கிருபை பெற்றவளே நீ வாழ்க, முதல் வாழ்த்து கிருபை பெற்றவர்களுக்கு கொடுக்கிறான். இங்கேயும் நோவாவுக்கு முதலாவது ஒரு கிருபை கிடைக்குது. கிருபை கிடைக்கிறதுக்கு அவர் என்ன செய்தார்? அதே அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நோவாவின் வம்ச வரலாறு நல்ல கவனிக்க வேண்டிய ஒரு பகுதியாக இந்த பகுதி. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள் அவபக்தி உள்ளவர் நிறைஞ்சிருக்கிறான். தெய்வ பயம் இல்லை, தெய்வ பக்தி இல்லை. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் அவர் மட்டும் நீதிமானாய் வாழ்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலத்தில் எல்லாரும் அடுத்தவங்களை பார்ப்பாங்க, அவர் சரியா இவர் சரியான்னு சொல்லிக் கொள்ளுவாங்க. ஆனா இந்த நோவா யாரையும் பார்க்கல, அவரையும் பார்க்கல, இவரையும் பார்க்கல. இவர் கர்த்தரத்தில் கிருபை பெற்றுக் கொள்ளுகிற விஷயத்தில் கவனமாக இருந்தார். ஏன்னா அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஏன்னா யாருக்கிட்ட இன்னைக்கு பேச முடியாது. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், அந்த மனுஷன் இப்ப சர்ச்சுக்கு போறது கிடையாது. நான் ஒரு நாள் அவர்கிட்ட நீங்க சர்ச்சுக்கு போங்கன்னு சொன்னேன். அவர் பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கேட்டாரு, எந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு சர்ச்சுக்கு போறதுக்கு? நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், இயேசு சர்ச்சுக்கு போனாரு, நீங்க இயேசுவோட பெரிய ஆளான்னு கேட்டேன். வாயை மூடிட்டாரு. ரட்சிக்கப்பட்டவர் தான், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவர் தான். ஆனால் ஆலயத்துக்கு போங்கன்னு சொல்லும் பொழுது, ஒரு சின்ன வார்த்தை சொல்லும் போது கூட அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பாம்பு சீறுகிறது மாதிரி சீர ஆரம்பித்தார். அப்போ அவபக்தி உள்ளவர்கள் தான், அவபக்தி நிறைந்த உலகம் தான். நம்ம சாதாரண ஒரு நல்ல வார்த்தை கூட பேசக்கூடாத அளவுக்கு இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. இவர்கள் மத்தியில தான் நீதிமானும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனுமாக நோவா காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை சொந்த மனைவி கிட்ட கூட நீங்க பேச முடியாம இருக்கலாம். ஒருவேளை அவங்க கூட உங்க ஊழியத்தை புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கலாம். ஒருவேளை அவர்கள் கூட ஆண்டவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாதவர்களாக உங்களை தூசிக்கிறவர்களாய் மாறிவிடலாம். அப்படிப்பட்ட நிலவரத்திலும் நோவா ஒரு காரியத்தை செய்தார். யாருக்கிட்டையும் பேசி பயனில்லை, எல்லாரும் அவபக்தி உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஒன்று செய்கிறேன், நான் தேவனோடு மட்டும் சஞ்சரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சொல்லிக் கொடுத்தார், நோவா காலத்தில் நடந்தபடியே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். அப்ப இன்னைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்குது. அப்ப இன்னைக்கும் அது நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, அப்ப நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு பெரிய வேலை என்னன்னா, அது தேவனோடு சஞ்சரிக்கிற வேலை. ஏன்னா ஆண்டவர் இயேசு அழகா நமக்கு சுவிசேஷத்தில் சொல்லி கொடுத்திருக்கிறார், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது,
அந்த ராக்காலம் தான் இந்த காலமாக இருக்கிறபடினாலும் இந்த காலத்தை நாம் தெளிவாக புரிந்து கொண்டவர்களாக நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த நோவாவை போல தேவனோடு மட்டும் சஞ்சரிக்க வேண்டும். அப்ப தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், நீதிமானாயிருந்தான், உத்தமனாயிருந்தான். இந்த 3-4 காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டபடினால ஆண்டவர் என்ன செய்கிறார் வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் பூமியை பார்க்கும் பொழுது இந்த பூமி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் அதில் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். பூமியானது தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தது? ஆண்டவர் பூமியை பார்க்கிறாரு, எல்லாரும் தான் ஆராதனை பண்றான், தொழுது கொள்ளுகிறான், ஆண்டவரை சேவிக்கிறான். ஆனா ஆண்டவர் பூமியை பார்க்கும்போது அவருடைய பார்வையில் இந்த பூமி எப்படிப்பட்டதா இருக்குது? சீர்கெட்டதா இருக்கிறது. அடுத்த வாசிங்க. அப்பாடா, எப்படி இருக்குது? கொடுமையினால் நிறைந்திருக்கு. நான் இதை உதாரணத்துக்காக நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். கடந்த நாட்களில் என்னுடைய சகோதரியுடைய மகனும் என்னுடைய அத்தானும் ஓசூர்ல இருந்து பைக்கில் வரும் பொழுது அவர்கள் நாங்குநேரியில் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்தார்கள். உடனே இதை கேள்விப்பட்ட உடனே எங்களுக்கு காரு உடனே வசதியாக கிடைக்காதபடினால எங்களுக்கு தெரிந்த ஒரு சொந்தக்காரங்களுக்கிட்ட உடனே கால் பண்ணி, நான் என்னுடைய மகனை அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் உங்கள் காரை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோம். அவரும் இதே மாதிரி ஆலயத்தில் ஃபுல் காஸ்பல் சர்ச்சுக்கு போகிறவர், இதே போல் ஆலயத்தில் நின்று பிரசங்கம் செய்யக்கூடிய நபர். என் மகன் போகிறதுனால அவர் அந்த காரை கொடுத்தாரு. கொடுத்துட்டு அடுத்த 5 நிமிஷத்தில் என்னுடைய ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், அவர் ஏன் கார் வாங்க நீங்கள் உங்கள் பையனை அனுப்பி விட்டீங்க, நான் உங்களுக்கு நினச்சி தான் கார் தந்தேன், வேற யாருக்குன்னு நான் கார் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய ஒய்ஃபுக்கு டென்ஷன் ஆகி உடனே மகன்கிட்ட சொன்னா, நீ காரை திரும்ப வீட்டில் கொண்டு கொடுத்துரு அப்படின்னு. என்ன மகனுக்கு டென்ஷன் ஆச்சு. அடுத்த நாளே கார் வாங்கணும் உள்ள வேகத்தில் வந்தான். நான் சொன்னேன், நோ நோ நோ, அந்த வேகத்தில் வர வேண்டாம். இப்போ எங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நானும் என்னுடைய துணைவியாரும் ஒரு முறை இதே குளச்சல் பகுதிக்கு பைக்கில் போனோம். ஆலஞ்சி பக்கத்தில் போன பொழுது அதில் ஒரு சின்ன ஒரு 3 வயசு பிள்ளை சடன்லியாக பைக்கில் அப்படி கிராஸ் ஆகினா பாருங்க. அதில் நாங்கள் 2 பேரும் விழுந்தோம், அடிபட்டு கீழே விழுந்தோம். நாங்கள் அடிபட்டு கீழே விழுந்த உடனே இதே முள்ளங்கனாவிள பகுதியில் எங்களுக்கு சின்ன வயசில் தெரிஞ்ச ஒரு டீச்சர் சார்லட், அவங்க மகள் ரோமன் கத்தோலிக்க சபையை சார்ந்தவர்கள், அவர்கள் வந்து அந்த ஆலஞ்சி பகுதியில் இருந்தார்கள். நாங்கள் விழுந்ததை பார்த்த உடனே அவள் ஓடி வந்தாள். மகன் புருஷனார் வந்து நகைக்கடை போட்டிருக்கிறாரு, ஃபோன் பண்ணினா அவர் காரை எடுத்துக்கிட்டு வந்தார். எங்கள் 2 பேரையும் காருக்குள்ளே உட்கார வச்சு எங்களை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணினாங்க. அல்லேலூயா. இந்த 2 பேர்ல யார் நீதியை செய்தாங்க? நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க. பிரசங்கம் பண்ணினவரா? பிரசங்கம் பண்ணினவர் உங்களுக்கு அது நீங்க வீட்டில் டைம் இல்லை பேசுறதுக்கு, நீங்க சிந்தனை பண்ணிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இந்த நோவா ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆண்டவர் இந்த பூமியை பார்த்தாரு, இது கொடுமையினால் நிறைந்திருந்தது. ஒரு சின்ன உதவி கூட மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி இவங்க ஜீவியத்துக்குள்ளே வரவில்லை. ஆனா ஆராதனை பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க, தொழுது கொள்ளுகிறாங்க, சேவிக்கிறாங்க. ஆனா கிரியைகளை வரும் பொழுது அவர்கள் தங்களுடைய முகத்தை என்ன செய்து கொள்கிறார்கள்? மறைத்துக் கொள்ளுகிறார். இப்படி கொடுமையினால் இந்த பூமி நிறைந்திருந்தது. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? தேவன் பூமியை பார்த்தா அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் எல்லா பேரும் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டார்கள். எங்களை மாதிரி ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்கிறதற்கு மக்கள் வருவதில்லை. மாம்சத்தின்படி செய்திகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்பட்டு வருகிறது. மாம்சத்தின்படியான வார்த்தைகள் தான் இந்த நாட்களில் கொடுக்கப்பட்டு வருகிறது. போலீஸ்காரனா நம்ம பேசுறதான் பேசுறான். நம்ம சர்ச்சில் அப்படி தானே வந்து பேசினாங்க.
இங்கே ஒரு 3 போலீஸ்காரங்க வந்தாங்க. இங்கே வந்து நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து விசுவாசிகளை கொடுத்து என்னெல்லாம் தப்பு செய்யக்கூடாதுன்னு அவன் வந்து பேசிட்டு போகிறான். அவன் சொல்கிறதான் இப்போ ஊழியக்காரங்களும் வெளியே பேசிட்டு இருக்கான். அதை தான் இன்னும் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். உலகத்துக்குரியவன் உலகத்துக்குரியவளை பேசுவான், தேவனுக்குரியவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை பேசுவான். ரெண்டுக்கு வித்தியாசம் அதுதான். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இராட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அப்போ அவன் 2 தடவை உபவாசம் எடுத்தான்னா நீ 3 தடவை உபவாசம் எடுக்கணும். அவனை விட ஒரு நீதி அதிகமாக இருக்கணும். அவன் உலகத்துக்குரியவைகளை பேசினால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை பேசணும். அவன் இந்த உலகத்துக்குரிய மாம்சத்துக்குரியவைகளை பேசினால் நீ ஆவிக்குரியவைகளை பேச வேண்டும். அதுதான் இந்த காலகட்டத்தில் நோவா செய்தார். எல்லாரும் அவபக்தி உள்ளவங்களா இருந்தாங்க, சீர்கெட்டவங்களா இருந்தாங்க, கொடுமையினால் நிறைந்தவர்களா இருந்தாங்க, மாம்சமான யாவரும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டு இருந்தாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரே யோசனை இருந்தது. ஆனா எங்க செய்தி மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நல்லா கவனிங்க. இதைத்தான் நோவா செய்தார். இன்றைக்கும் ஊழியர்களாகிய நீங்களும் நானும் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஏன்னா மாம்ச சிந்தை மரணம், அது மரணத்தை கொடுக்குது, அது அழிவை கொடுக்குது. ஆனா ஆவியின் சிந்தை நமக்கு ஜீவனை கொடுக்குது, ரட்சிப்பை கொடுக்கிறது, மகிமையை கொடுக்கிறது. அப்ப இந்த நாட்களில் நமக்கு தேவை ஆவிக்குரிய சத்தியங்களாக இருக்கிறபடினால தான் இந்த நோவா நீதியை பிரசங்கித்தவனாக இருந்தான். ஏன்னா நீதின்னு சொல்லும் பொழுது அது உலக நீதி இருக்கிறது, சுயமாய் உள்ள நீதிகள் காணப்படுகிறது. இந்த நீதியை நான் பேசாம தேவனுடைய நீதியை நான் பேச வேண்டும். ஹல்லேலூயா. போராயிட்டா, இன்னொரு 5-6 நிமிஷம் தான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். எந்த நீதியை பேசணும்? ஒரு நபர் என்னையை பார்த்து கூப்பிட்டாரு. நாங்கள் எங்கள் சர்ச்சில் ஒரு பெரிய உபவாச கூட்டம் வச்சுருக்கிறோம், ஐயா நீங்கள் வரணும்னு கூப்பிட்டாரு. அவர் அடிக்கடி ஸ்டேட்டஸில் நிறைய வசனங்கள் போடுவார். எங்கள் ஊரில் உள்ள ஆள் தான், இளத்தி வேளையில் உள்ள ஆள் தான். நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? பதிலே வரல. இயேசு இந்த உலகத்தில் வந்தது ரட்சிப்புக்காக, பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்தார். ஆனா இயேசு தந்த அந்த இலவசமான ரட்சிப்பையே தன்னுடைய வாழ்க்கையில சொந்தமாக்கி கொள்ளாமல் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தும் ஆண்டவருக்கு பல காரியங்களை செய்தும் ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப நமக்கு தேவை ரட்சிப்பின் நீதியாக இருக்கிறது, தேவ ராஜ்யத்துக்குரிய நீதியாக இருக்கிறபடினால இந்த நீதியை தான் வட இந்தியாவிலும் மிஷனரிகள் பேசி வருகிறார்கள், தென்னிந்தியாவிலும் நோவாக்கள் பேசி வருகிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ இப்படிப்பட்ட இந்த நீதியை பிரசங்கிக்கிறவர்களுக்கு, இந்த ரட்சிப்பை பிரசங்கிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த வேலையை கொடுக்கிறார். இப்பதான் சப்ஜெக்ட் வருகிறோம், வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நல்லா கவனிங்க. உலகத்தில் ஒருத்தனும் பிரசங்கம் கேட்டு கீழ்ப்படியல, ஒருத்தனும் சர்ச்சை கூப்பிட்டா வரல. அதனால ஒண்ணு செய் ஐயா, நீ மட்டும் உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்றதுக்கு ஒண்ணு செய். கொப்பேர் மரத்தினால் ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையை உண்டு பண்ணி உள்ளேயும் வெளியையும், நீ உள்ளேயும் பரிசுத்தம் இருக்கணும், நீ வெளியேயும் ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். அதுக்கு அடையாளமாக ஆண்டவர் உள்ளேயும் வெளியையும் கீழ்பூசும்படியாக சொல்லுகிறார். என்ன சுவிட்ச் ஆஃபா? 300 முழமும் அகலம். புதிய ஏற்பாட்டில் இதை என்ன விளங்கி கொள்றீங்க? எனக்கு பேசுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். இங்கே நீளம் 300 முழம் 50 முழம் அகலம் அப்படி இப்படின்னு எல்லாம் அங்கே ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் சிம்பிள் எபேசியரில் படிக்கிறோம், பிறகு நீங்கள் படிச்சிடுங்க. அவருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரத்தை வெளிப்படுத்துகிறது. நான் இந்த ரட்சிப்பின் பேழையை கட்டும் பொழுது நீ இந்த அன்பினால அவருடைய நீளம் ஆழம் உயரம் அகலத்தினால
பேழையை, சபையை உன்னுடைய வாழ்க்கையில் நீ கட்டி எழுப்ப வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். கொஞ்சமாவது விளங்குச்சா? புரியுதா இல்லையா? ஓகே. இப்போ இந்த பேழை அவர் கட்டிட்டாரு. பேழையை கட்டினப்போ ஒருத்தனும் பேழைக்குள்ள வரல. நம்மளை மாதிரி நிறைய சத்தம் கொடுக்குறாங்க, வாங்கப்பா வாங்கப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கொடுத்தா இந்த பேழைக்குள்ள ஒருத்தனும் வரல. கர்த்தர் பார்த்தார், யாரை உள்ள விட்டாரு? டேய், மனுஷன் தான் வரல, அந்த மிருகத்தையாவது. மனுஷன் என்ன செய்யல? அப்போ ஒவ்வொரு மிருகத்தையும் பிடிக்கணும்னா நம்ம பாருங்க, இந்த சில சிறுத்தை, புலிகள், யானை, இதெல்லாம் வன விலங்குகள், இதெல்லாம் வெளியில நடமாட வந்த உடனே மக்கள் கொந்தளிக்கிறான். எதுக்கு? பிடிச்சு உள்ள போடுறதுக்கு. அதை பிடிக்க முடியாத உடனே இங்கிருந்து ஒரே சத்தம். இத்தனை நாளா இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் என்ன செய்கிறான்? ஒரு வன விலங்கு கூட பிடிச்சு என்ன செய்ய முடியல, உள்ள போட முடியல. இந்த நோவா இத்தனை விலங்குகளை பிடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. நமக்கு கோழியே கண்ட்ரோல் வர மாட்டேங்குது. உண்மைதானே? நம்ம வீட்டில் கோழி வளர்த்தா கூட கோழி கூட என்ன செய்யாது, அதை பிடிக்க கூட நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுவோம். ஆனால் இந்த நோவா ஒவ்வொரு விலங்குகளையும் பிடிச்சு அதை இந்த பேழைக்குள்ள கொண்டு வரணும்னா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அப்போ ஊழியத்தில் பேழைக்குள்ள கொண்டு வர்றதுக்கு கஷ்டம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதை? சரி, இப்போ உள்ள கொண்டு வந்தாச்சு. உள்ள கொண்டு வந்தா அதெல்லாம் பைபிளில் இருக்கு, நேரம் இல்லை, ஆனால் சீக்கிரம் முடிக்கிறேன். 3 தட்டுக்களை வச்சிருந்தார். கீழ்த்தட்டு, நடுத்தட்டு, மேல் தட்டு. கீழ்த்தட்டில் யாரு? விலங்குகள். யானையை கொண்டு மேல் தட்டில் ஏத்துனா சொல்லுங்க, யானையை கொண்டு மேல் தட்டில் ஏத்துனா தட்டு உடையும். சரியா? அதெல்லாம் யாரவும் முடியாது. அதனால கீழ்த்தட்டில் விலங்குகள், 2ஆம் தட்டில் யார் இருந்தா? பறவைகள். மேல் தட்டில் யார் இருந்தாங்க? நோவாவும் அவனுடைய குடும்பமும். இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த மேல் தட்டு என்று சொல்லக்கூடியது 3ஆம் வானத்தை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் 3ஆம் வானத்தில் இருக்கிறார். அது சியோனின் அபிஷேகம் பெற்ற பரிசுத்தவான்களை அது வெளிப்படுத்துகிற அந்த மேல்தட்டின் அனுபவம். அதையெல்லாம் பேசுவதற்கு நேரம் இல்லை. அப்ப பேழையை கட்டும்படியாக அந்த வேலையை ஆண்டவர் நோவாவுக்கு கொடுத்திருந்தார். அந்த நோவாவுக்கு கொடுத்து இப்ப அந்த எல்லா விலங்குகளையும் உள்ளே வர வைத்தார். இந்த எல்லா விலங்குகளும் உள்ளே வந்த பிற்பாடு ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவரை பார்த்து இவர் என்ன செய்தார்? 22வது வசனத்தை வாசித்து பாருங்க. நோவா அந்த ஊழியத்தை அப்படியே செய்தார். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம். அன்பான ஊழியக்காரர்களே, இன்னைக்கு தேவன் உங்களுக்கு சொன்னவைகளை நீங்கள் அப்படியே செய்து, ஆண்டவரே நீங்க முடிச்சிட்டேன்னு ஒரு சத்தத்தை கொடுங்கள். நீங்க எனக்கு சொன்னதெல்லாம் நான் செய்து முடிச்சிட்டேன்னு ஒரு சத்தம் கொடுங்கள். அந்த சத்தம் கொடுத்த உடனே என்ன நடக்குது? வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கொஞ்சம் அதையும் காட்டி தந்துட்டு நான் முடித்துக் கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். எப்படி எனில், பாருங்க, அவர் முடிச்சிட்டார், வேலையை முடிச்சிட்டார். இப்ப ஜலப்பிரளயம் தான் வரணும். வருவதற்கு முன்னாடி நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் அனைவரையும் வாரிக்கொள்ளுகிறது வரைக்கும் உணர்வே வரலையா? என்ன வரல? உணர்வு கூட வரலையா? ஆனா நோவா என்ன செய்தாரு? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம்.
விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. அதுதான் மகிமையுள்ள ஒரு சபை. இந்த சபை எல்லாமே இந்த பேழைக்குள்ளே வர வேண்டும். அதுக்கு ஊழியக்காரர்கள் ஒரு தேவ எச்சரிப்பை பெற்றுக் கொண்டார்கள். இந்த குடும்பத்தை பேழைக்குள்ளே சேர்க்கும்படியாக அதை கட்டினார்கள். கட்டி முடித்து அவர்கள் ஒரு சத்தம் கொடுத்தார்கள். இயேசு வரும்போறதுக்கு முன்னாடி ஏராளமான சம்பவங்கள் ஆண்டவர் சொன்னார். யுத்தங்கள் வரும், யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்க வேண்டாம், முடிவு உடனே வராது. இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு தொடக்கம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு வேதனையுள்ள காலகட்டம் வருவதற்கு முன்னாடி ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த பேழைக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக ஒரு தேவ எச்சரிப்பை பெற்ற நோவாக்கள் இந்த நாட்களிலே சபைகளிலே தேசத்திலே எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சித்து தான் இந்த நோவாவின் ஊழியத்தை குறித்து ஆண்டவர் உங்களோடு இன்றைக்கு பேசியிருக்கிறார். ஆத்துமாக்கள் இல்லையே, பேழைக்குள்ளே வரவில்லையே என்று நீங்கள் கலங்க வேண்டாம். நீங்க மட்டும் தேவ கட்டளைப்படி, ஆண்டவரே இந்த நான் பேழையை கட்டிவிட்டேன், அதை முடித்து விட்டேன் ஒரு எச்சரிப்பை கொடுங்கள். இந்த விலங்குகள் எல்லாவற்றையும் இந்த பேழைக்குள்ளே வர வைத்த ஆண்டவர் ஆத்துமாக்களையும் இந்த பேழையாகிய சபைக்குள்ளே கொண்டு வர அவர் வல்லவராய் இருக்கிறார்படினாலே நம்ம எல்லாரும் கைகளை தட்டி, ஆண்டவரே இந்த காலகட்டத்திலே என்னையும் ஒரு நோவாவாக ஆண்டவர் பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ora bala radira bakada bila radira bala radira, amen, hallelujah, 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 amen. மேய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பனண்டா, மேய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பனண்டார். இன்ப சத்தம் பின் சேர்ந்திடுவோ, இன்ப பாதை காட்டிடுவோ, இன்ப பாதை காட்டிடுவா. ஜெய கிறிஸ்து போல் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவா. ஜெய கீதங்கள் நாம் பாடி, ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய, சத்தியம் நீதியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய, சத்தியம் நீதியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போ, துதி சாற்றி ஆர்ப்பரிப்போ. ஜெய கிறிஸ்து போல் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி, ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. என்னைக்குள்ள பிரசங்கத்தின் சாராம்சம் புரிஞ்சிட்டீங்களா? கொஞ்சமாவது உங்களை விளங்குச்சா? அவபக்தி நிறைந்த உலகம்தான். பூமி சீர்கெட்டதாய் தான் இருக்கிறது, கொடுமையினால் நிறைந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அவைகளின் மத்தியிலும் பேழைக்குள்ள ஜனத்தை சேர்க்கும்படியான நோவாக்களை
ஆண்டவர் இன்றும் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த ஊழியர் கொடுகையில கர்த்தர் உங்களை கொண்டு வந்து ஒரு நீதியை பிரசங்கிக்கும் நோவாக்களாக நீங்கள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். இந்த அவபக்தி நிறைந்த உலகத்தை நீங்க பார்க்காதுங்க. சபையில் ஆத்துமாக்கள் இல்லையே என்று வருத்தப்படாதுங்க, துயரப்படாதுங்க. உங்களை கொண்டுதான் தேவன் பேழையை கட்டி, நீங்க மட்டும் சொன்ன போதும், ஆண்டவரே நீங்க சொன்னபடி நான் செய்து முடிச்சிட்டேன். முடிச்ச உடனேயே தேவனுடைய ஒரு ரட்சிப்பு தேசத்தில் வெளிப்பட போகிறது. மாம்சமான யாவருடைய முடிவும் வரப்போகிறது. அதுக்கு முன்னாடி ஒரு கூட்ட ஜனம் பேழைக்குள்ள வர வேண்டாம். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் பேழையை கட்டும் பொழுது பரிகாசம் பண்ணி இருப்பாங்க. எத்தனை பேர் அவரை நிந்தனை பண்ணி இருப்பார்கள். நோவா என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி இருப்பார்கள். இவனுக்கு அறிவில்லையா என்று சொல்லி இருப்பார்கள். இந்த காலத்தில் மழை பெய்ய போகிறது, பலவிதமான பரிகாசமான வார்த்தைகளை சொல்லி இருப்பார்கள். ஆனால் நோவா அதை ஒன்னும் தன்னுடைய காதில வாங்கி கொள்ளல. கர்த்தருடைய சத்தம் மட்டும்தான் அவனுடைய காதில தொனித்துக் கொண்டிருந்தது. ஒரு பெருமழையின் இரைச்சல் அவனுடைய காதுகளில் தொனித்துக் கொண்டிருந்தது. இன்னைக்கு அந்த இரைச்சலின் சத்தம் நம்முடைய காதுகளில் தொனிக்கப்படுமானா, நானும் இந்த நோவாவை போல எதையாவது செய்ய வேண்டும் என்று துடிப்புள்ளவனாக இயேசுவுக்காக நான் கடந்து வருவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கு சபைகளில் எழும்ப வேண்டும், எழும்ப வேண்டும். அந்த எழுப்புதலுக்காக பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த எல்லா காரியங்களுக்காக, கூட்டத்தின் முடிவுக்காக ஜெபத்தை நடத்தி நமக்கு ஆசீர்வதிக்க பாஸ்டர் கிறிஸ்டோபர் விஜயராஜ் அவர்கள் நடத்துவார்கள். நாம் எல்லாரும் கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற மிக பிரதானமான நேரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய கனமான ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள். ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் ஊழியம் செய்யக்கூடிய, கர்த்தருக்காக ஊழியம் செய்யக்கூடிய கர்த்தருடைய ஊழியக்காரரையும் ஊழியக்காருடைய குடும்பத்தையும் ஊழியக்காருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் கனப்படுத்துகிற ஒரு நல்ல தேவனை நாம் சேவித்து கொண்டே இருக்கிறோம். அவர் நம்மை இந்த நேரத்திலே கூட ஒரு விஷயம் கூட நம்மை மேன்மைப்படுத்தி அனுப்பும்படியாக, ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் எல்லாரும் தலைவனை வணங்கி தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரா 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 ஸ்தோத்திரா. இந்த ஜபத்தை ஆரம்பித்த நேரம் முதல் இதனுடைய கடைசி பகுதி வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்தபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரா 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 ஸ்தோத்திரா. கூட்டி சேர்த்த எல்லா ஆண்டுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரா ஸ்தோத்திரா ஸ்தோத்திரம். பாடல்கள் மூலமாய் ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரா ஸ்தோத்திரா. துதிகள் மூலமாய், ஸ்தோத்திரங்கள் மூலமாக ஆண்டவரை கனப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரா ஸ்தோத்திரா. இந்த இடத்துல இருந்து ஜெபித்த ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் தேவன் ஆச்சரியமான அதிசயமான பதிலை தந்து அதனுடைய மேன்மையை காண தேவன் செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரா ஸ்தோத்திரா. மற்றபடியும் பீகார் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்த அருமையான மிஷனரி ஊழியத்தை செய்த அருமையான சகோதரருடையதான சாட்சிகளை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரா 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 சோதரம். அங்கே நடந்து கொண்டிருக்கிறாங்க, அங்கே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அத்தனை மிஷனரி ஊழியர்களையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும்படியாக, அவர்களுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரா 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 ஸ்தோத்திரம். இந்த இரவு நேரத்திலேயும் இந்த கூடாரத்தில் வந்து
ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட, ஆண்டவரை ஆராதித்த அருமையான எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியா மீண்டுமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரா 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 சோதரா. இந்த தேசத்திலிருந்து அருமையான வீட்டாரை ஆண்டவர் என்ற நோக்கத்தோடு சந்தித்தாரோ, ரட்சித்தாரோ, அந்த நோக்கத்திற்கு அதிகமாய் இந்த குடும்பம் மூலமாக, இந்த ஊழியக்கார குடும்பம் மூலமாக இந்த தேசத்திலிருந்து ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் எழும்பி ஆண்டுடைய வரிக்காக ஆயத்தமாக்கப்படும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரா 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 சோதரா. இந்த ஊழியங்களுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிற இந்த வீட்டில் உள்ளதான அருமையான அம்மாவுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோதரா ஸ்தோதரா ஸ்தோதரா. அவர்கள் நாட்களில் சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களிலிருந்தும் தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து அவர்களை ஒன்று கூட இன்னும் ஊழியத்திலே வல்லமையாய் பயன்படுத்த கர்த்தரை நோக்கி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரா 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 சோதரா. இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அருமையான கனத்துக்குரிய தேவனுடைய தாசன் தேவாசீர் அவர்களை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி சரீர சுகபலத்தோடு இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பயனுள்ள ஒரு கருவியாக ஆண்டவரிடத்து பயன்படுத்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரா 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 சோதரா. துணையாய் கொடுத்த அன்பு துணைவியார் அவர்களை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரா சோதரா சோதரா. கர்த்தர் கொடுத்த அருமையான அன்பு மகனுக்காக, ஆண்டவர் கொடுத்த எல்லா வேலை காரியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான தம்பியுடைய எதிர்காலத்தை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த கூடுகளை வந்திருக்கிற எல்லாரையும் தேவன் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாய் இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாவியாய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய அருமை ஆண்டவர் வெகு சீக்கிரம் வர போறபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய வரைக்காக நாம் எல்லாரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் அன்பாய் நேசிக்கிறேன், எங்கள் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சி நிறைந்த நல்ல இரவு நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பகல் முழுவதும் நாங்கள்